வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜிகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே விசன் யூடியூப் சேனல். வாங்க, இப்போ நம்ம டியருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஏஎன்சியில் ஒரு 2 நம்பர் ஃபாலோ பண்ணுறது எப்படி, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பார்த்துக்குங்க, பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? வாங்க இப்போ கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். ரைட், டியர் 5 நம்பர் சார்ட் எடுத்தாச்சு. மார்க்கிங் அப்ளிகேஷனில் போட்டாச்சு. அடுத்து மார்க் பண்ண வேண்டியது தான் விஷயம். ஒன்றும் இல்லை, இந்த மெத்தேடே நான் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளை பற்றி நெகட்டிவாக தான் எல்லாமே நிறைய பேசுகிறாங்க, செய்கிறாங்க. நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கவங்க மனசுலையும் நெகட்டிவ் வைப்ரேஷனத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி சொல்ல வேணாம், டெய்லியும் கொடுத்துடலாம், அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுறா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். என்னால் டெய்லியும் கொடுக்கவும் முடியல, சரியான நேரத்துக்கு எடுத்து போடவும் முடியல. அதனால் நீங்களே பார்த்துக்குங்க. அது எதையும் மறைச்சி வச்சு எனக்கு பழக்கம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இதுவும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. உழைக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள். மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. எப்படி சம்பாதிக்கிறதுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு தோல்வியிலேருந்து ஆரம்பிப்போம் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு. சரிங்களா? அப்புறம் சரியாக வந்திருக்குதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்குறவங்க தயவுசெய்து கேமை விட்டு ஒதுங்கிங்க. ஏன் நான் தோல்வியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னா அது காரணம் தான். தோற்றுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தோற்றுட்டோம் இதுக்கு மேலே நம்மளாம் தெம்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கேமை விட்டு போயிடுங்க. ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இதை சரியாக நம்ம யூஸ் பண்ணலை, இனிமேல் அதை சரியாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்ப கேமுக்குள்ளே வாங்க. அதுதான் நல்லதாக இருக்குது எப்பயுமே. சரிங்களா? சரி, அதையும் பேசலை, கெஸ்ஸிங்குள்ளே போகிறேன், பார்த்துக்குங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஒன்றுமே இல்லை, இந்த 1 மணி டியரில் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 4, இந்த 4 இந்த 4ல் 1 கழிச்சா 3. அடுத்த நாள் இப்போ 1ஆந்தேதி எடுக்கிறீங்கன்னா 2ஆந்தேதிக்கு ஏ போர்டு 3 8, சி போர்டு 3 அல்லது 8. சரிங்களா? அடுத்த நாள் 3 ஷோவில் ஏதோ ஒரு ஷோவில் வந்திருக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். 6 மணிக்கு சி போர்டு 3 பாஸ். அப்படியே அடுத்த நாள் 4க்கு அதே தான் 3 8, இந்த 3 பாஸ். அடுத்த நாள் 2க்கு 1 6, அன்னைக்கு அந்த மெத்தேடு வரலை. சரிங்களா? அன்னைக்கு அந்த மெத்தேடு வரலை. ரைட்டு. அடுத்த நாள் 0 இருக்குது. 0ல் 1 கழிச்சா 9 9 4, இந்த வந்துருச்சு. 6ல் 1 கழிச்சா 5 0, அந்த நாள் வரல. நல்லா பார்த்துக்கிட்ட. மொதல் விஷயம் என்னென்னா, இதில் எத்தனை நாள் வந்திருக்குது எத்தனை நாள் வரலன்னு தெரிஞ்சாத்தே இந்த மெத்தேடை எடுத்து போடலாமா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு புரியும். பார்த்துங்க. இல்லை ஐடியாவை மட்டும் வச்சுக்கிறேன், எனக்கு அது 2ல் ஏதோ ஒன்று கிடைக்கிறப்ப மட்டும் விளாண்டுக்கிறேன்னா அது அவங்க புரியும், எப்படி விளாடுங்க. அடுத்து 3ல் 1 கழிச்சா 2 7, இந்த 7 வந்துருச்சு. 2ல் 1 கழிச்சா 1 6, இந்த வந்துருச்சு. 3ல் 1 கழிச்சா 2 7 வந்துருச்சு. 3 திரும்பவும் 2 7 தான், இந்த வந்துருச்சு. 7ல் 1 கழிச்சா 6 1 வந்துருச்சு. 0 1 கழிச்சா 9 4 வந்துருச்சு. 8 1 கழிச்சா 7 2 வந்துருச்சு. 5 4 9, 5 திரும்பவும் 4 9, இந்த அன்னைக்கு வரல. தொடர்ச்சி எத்தனை நாள் வந்துச்சு, அடுத்த நாள் வரல. சரியா? அடுத்து 0ல் 1 கழிச்சா 9 4 4 வந்துருச்சு. திரும்ப 3 2 7, 0 4 9 6 5 0, இந்த வரல. அன்னைக்கு ஒரு நாள் வரல. அடுத்து திரும்பவும் 0 9 4 9 வந்துருச்சு. 3 2 7 வரல, அந்த அன்னைக்கு வரல. அடுத்து 5 4 9 9 வந்துருச்சு. அடுத்து 4 3 8 வரல. 4வது ஷோ கூட இங்கே வந்திருக்கும், ஆனால் அதுக்காக நான் அப்படிலாம் போக சொல்ல மாட்டேன். நீங்கள் செக் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுட்டு இதில் பயன் இருக்குது, 4 ஷோ 5 ஷோ கூட போகலாம், ஆனால் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போங்க.
இப்போ நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. இன்றைக்கினா இன்றைக்கி, இல்லை ஒரு 4 ஷோ 5 ஷோ தள்ளினா 5 ஷோ, இல்லை 50 ஷோ தள்ளிட்டே வரணும்னா 50 ஷோ தள்ளிடலாம். திரும்ப 0 4 9 வரணும் வந்துருச்சு, 8 7 2 வரணும் வந்துருச்சு, 2 1 6 வரணும் வந்துருச்சு, 5 4 9 வரணும் வந்துருச்சு, 4 3 8 வரணும் வந்துருச்சு, 3 2 7 வரணும் வரல, இதுக்கு வரல. அடுத்து 8 1 கழிச்சா 7 2 அதுவும் வரல. அப்போ ஆக மொத்தம் மாதத்தில் 1 2 3 4 5 6 7 8 நாள் வரல. 8 நாள் வரல, மிச்சம் 23 நாள் வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதம் 31 தேதி, 23 நாள் இந்த மெத்தடு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து அப்படியே இந்த மாதம் வந்துடும். மற்ற மாதம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க தயவுசெய்து. ஆமாம், நான் வீடியோ லென்த்தாக போட்டுருக்கு, எல்லா மாதம் உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். 4 4ல் 1 கழிச்சா 3 8 ஏஎன்சியில் இந்த சி போர்டு பாஸ். 6 6ல் 1 கழிச்சா 7 2 இந்த 7 பாஸ். 7 7ல் 1 கழிச்சா 6 6 1 ஏஎன்சியில் வந்திருக்கணும். இன்றைக்கி வந்திருக்குது. முதல் ஷோவும் வந்துச்சு, 2வது ஷோவும் வந்துச்சு, 3வது ஷோவும் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஷோ வந்தால் போதும், வந்துருச்சு. ஆக மொத்தம் வந்துருச்சு. சரி, இந்த மெத்தடை செக் பண்ணிக்கிங்க. யார் யார் ப்ளே பண்ணலாம், எவ்வளோ ப்ளே பண்ணலாம், இது எத்தனை நாள் வந்திருக்குது, எத்தனை நாளாக வரல, ஒரு மாதத்தில் அதிகபட்சம் எத்தனை நாள் வருது, எத்தனை ஷோ, அந்த 3 ஷோவில் எந்த ஷோவில் அதிகமாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் டேரக்ட் நம்பர் அதிகம் வருதா, பவர் நம்பர் அதிகம் வருதா, அதெல்லாம் தனியாக பிரித்து எழுதி பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் செக் பண்ணுறத பொறுத்துட்டு நீங்கள் விளாட்றதுக்கே போகணும். ஒரு மெத்தேடை சொல்லிட்டேன்னா அது நான் சொல்கிற மாதிரி மட்டும் செக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கணும் எப்போயுமே. இதை விளாடலாமா, விளாடக்கூடாதா, இத்தனை செட்டு போகுமா போகாதா செக் பண்ணணுமே, இது இத்தனை ஷோலாம் தள்ளி வந்திருக்குது, அப்போ இந்த மெத்தேட் இத்தனை ஷோ வரைக்கும் போகுமே, அப்போ அது வரைக்கும் நம்மக்கிட்ட போடுறதுக்கு காசு வேணுமே, அப்போ இந்த மெத்தேடு இது இவ்வளோ தூரம் தள்ளி போகுதுன்னா இந்த மெத்தேடு போடுறப்ப வேறு எந்த மெத்தேடும் போடக்கூடாது, இந்த ஒன்று மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணங்களை தயவுசெய்து வளர்த்துக்குங்க. நல்லது. தோல்வியிலிருந்து மீண்டு வரலாம். எல்லாராலும் தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியும். உங்களாலும் முடியும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.